திரையரங்கு OTT என எங்கும் வெளியிடப்படாத திரைப்படத்துக்கு தமிழ்நாடு அரசின் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அது குறித்த உண்மை என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த திரைப்படங்கள், நடிகர்கள், நடிகைகள் மற்றும் இயக்குநர்கள் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தேசிய விருதுகளுக்கு பின்னர் முக்கியமான விருதாக கருதப்படும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் பெரும் அங்கீகாரமாக தமிழ் திரையுலகினர் மத்தியில் பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் 2016ஆம் ஆண்டு தொடங்கி 2022ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களுக்கான தமிழ்நாடு அரசின் மாநில அரசு விருதுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் இடம்பெற்றுள்ள சில விருதுகள் சர்ச்சைக்கு வழிவகுத்துள்ளன. குறிப்பாக 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது டானாகாரன் திரைப்படத்துக்காக போஸ் வெங்கட்டுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த படத்தில் சில காட்சிகளில் மட்டுமே தோன்றும் போஸ் வெங்கட்டுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியது. மேலும் தேசிய விருது வென்ற சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் மண்டேலா ஆகிய படங்களுக்கு மாநில அரசின் விருதுகள் வழங்கப்படாததும் சர்ச்சையானது. ஆனால் அதனையெல்லாம் தாண்டி OTT திரையரங்கு என எதிலும் வெளியிடப்படாத சண்டக்காரி திரைப்படத்துக்கு 2020ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படம், சிறந்த பாடகர் மற்றும் சிறந்த கலை இயக்குநர் என 3 பிரிவுகளில் விருது வழங்கப்பட்டிருப்பது சமூக வலைதளங்களில் ட்ரோலாக மாறியுள்ளது. மலையாளத்தில் உருவான மை பாஸ் என்கிற திரைப்படத்தின் ரீமேக்கான சண்டக்காரி திரைப்படத்தை இயக்கிய மாதேஷ் தமிழ்நாடு அரசின் தேர்வு குழுவில் இருப்பதாக வெளியான தகவலே அந்த படத்துக்கு இத்தனை விருதுகள் வழங்கப்பட காரணம் என்று விமர்சனம் எழுந்தது. ஆனால் தேசிய விருதுகளுக்கு தகுதி பெற ஒரு படம் திரையரங்குகளில் வெளியாக இருக்க வேண்டும் என்பதோ அல்லது OTTயில் வெளியாக இருக்க வேண்டும் என்பதோ அவசியமில்லை. மாறாக அந்த திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் தணிக்கை துறையிடமிருந்து சான்று பெற்றிருந்தாலே அதன் தயாரிப்பாளர் அந்த படத்தை விருது குழுவினருக்கு அனுப்ப முடியும் என திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் கூறினர். இந்த விதிமுறையே தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட மாநில அரசின் விருதுகளுக்கும் பின்பற்றப்படுகிறது என்பதால் வெளியிடப்படாத சண்டக்காரி திரைப்படத்துக்கு விருது வழங்கப்பட்டது தவறு கிடையாது என்று பார்க்கப்படுகிறது.